ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்கில் ரிலீஸ் ஆயிருக்கு ஹைஜாக் 1971 படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ஷன் சர்வைவல் த்ரில்லர் ஜானர் படமாக எடுத்திருக்காங்க. இப்போ இந்த படத்தோட கதையை பற்றி பார்க்கலாம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த படம் ஒரு உண்மை சம்பவத்தை அடிப்படையாக வச்சு எழுதி எடுத்திருக்காங்க. 1971 பார்த்தீங்கன்னா ஒரு விமானம் கடத்தப்படுது. அதுவும் பார்த்தீங்கன்னா அது ஒரு உள்நாட்டு பயணிகள் விமானம். அது புறப்பட்ட கொஞ்ச நேரத்திலேயே உள்ள இருந்த ஒரு நபரால் கடத்தப்படுது. அதுக்கப்புறம் நடக்கிற சுவாரஸ்யமான சம்பவங்கள் என்ன, அதுல இருந்து தப்பிக்கிறதுக்காக உள்ள இருக்க என்னெல்லாம் பண்றாங்க, கடைசியில யாரு தான் தப்பிச்சா அப்படின்றது தான் இந்த படத்தோட மொத்த கதையே. இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ் பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ் கண்டிப்பா இந்த படத்தோட ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்கும் இவங்க பிரசன்ட் பண்ணியிருக்க ஸ்கிரீன் பிளே ரொம்பவே அல்டிமேட்டா இருந்ததுன்னு சொல்லலாம். ரொம்ப எங்கேஜிங்கான ஒரு படத்தை பிரசன்ட் பண்ணியிருந்தாங்க. அதுவும் குறிப்பா விமானத்துக்குள்ளதான் பல காட்சிகள் நடக்கும். அது ரொம்பவே யதார்த்தமா படமாக்கியிருக்காங்கன்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோஸ் 2 பேர் ஹா யுங் வூ, ஏஓ ஜின்ஜோ 2 பேருமே ஒரு அல்டிமேட்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்திருக்காங்கன்னு சொல்லலாம். படத்தையே தூக்கி சுமந்திருக்காங்க. அதே மாதிரி சினிமோட்டோகிராஃபி ரொம்ப சூப்பரா பண்ணி கொடுத்திருக்காங்க. ஏன்னா பல காட்சிகள் பார்த்தீங்கன்னா விமானத்துக்குள்ள தான் நடக்குது. அதுக்கேற்ற மாதிரியே பேக்ரவுண்ட் ஸ்கோர் ரொம்ப அல்டிமேட்டாவே பண்ணி கொடுத்துருந்தாங்க. டெக்னிக்கலி இந்த படம் சவுண்டாவே இருந்துன்னு சொல்லலாம். இந்த படத்தோட நெகட்டிவ் பத்தி பார்த்தீங்கன்னா கேரக்டர் ரேட்டிங் தான். யார் கேரக்டருமே பெருசா எழுதல. அதனால யாரோடய மிங்கிலா உட்காந்து பார்க்க முடியல. அது மட்டும் இல்லாம படம் பெரும்பாலும் விமானத்துக்குள்ளே நடக்கிறதுனால ஒரு சிலருக்கு சலிப்பு தட்டவும் தான் செய்யலாம். இருந்தாலுமே கண்டிப்பா இது ஒரு எங்கேஜிங்கான படமா தான் கொடுத்துருக்காங்க. ட்ரை பண்ணி பாருங்க. இந்த படத்தோட ரேட்டிங் 10க்கு 7 மார்க் கொடுக்கலாம். இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.